அம்மன் அருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் வாழ்க்கை வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குரு சுந்தர வடிவேல். இப்போ உங்களுடைய ராசிக்கு குரு பகவானின் அதிசார பயிற்சி பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத முழுமையாக நம்ம பார்க்க இருக்கிறோம். அந்த வகையில மகர ராசி அப்படிங்கிறது காலச்சக்கரத்தின் 10வது ராசி. தொழில், வேலை, வருமானம் பற்றி அதிகப்படியான அக்கறை கொண்டவர்கள், அது சார்ந்த முயற்சிகளை அதிகமாக எடுக்கக்கூடியவர்கள், சொந்த தொழில் சொர்க்கம் அப்படின்னு நினைக்கக்கூடிய மகர ராசி அன்பர்கள். சொந்த தொழில தான் அதிகப்படியான முயற்சிகளை செலுத்தக்கூடிய அமைப்பு இருக்குது. இதுல நிறைய பேர் வேலை வருமானத்திற்காக வேலை பார்க்கறது, கவர்மெண்ட் செக்டார்ல வேலை பார்க்கறது அப்படிங்கிறதும் இருக்குது. ஆனா இருந்தாலும் உங்களுடைய எண்ண ஓட்டங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கல, சொந்தமா ஒரு தொழில் செய்யணும் அப்படிங்கிறது நீண்ட நாள் கனவுகளாக இருக்கும், ஆசையா இருக்கும். அப்படிப்பட்டவங்க சனி பகவானின் ஆதிக்கம் நிறைந்தவர்கள். செவ்வாய் பகவான் உங்க ராசியில தான் உச்சமடைவார். அப்ப என்னன்னா, ஒரு வேகமான முன்னேற்றத்தை எதிர்பார்க்கக்கூடியவங்க தான் நீங்க. அப்படி இருக்கக்கூடிய உங்களோட வாழ்க்கையில இப்ப நடந்துகிட்டு இருக்க கோச்சார நிலை பலன்கள்ல இந்த குரு பகவான் அதிசாரம் பெற்று உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு வர்றார். உச்ச பலம் பெற்று வர்றவர் உங்க ராசியை நேரடியா பார்க்கிறார். ரொம்ப அற்புதமாக இருக்க போகுது உங்க வாழ்க்கை. ரொம்ப நாளாவே இந்த 7.5 சனி முடிஞ்சதுக்கு அப்புறம் மகர ராசினியர்கள் சொல்லிக்கிட்டு இருக்க ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, எங்களுக்கு வேலை சரியா இல்லை, தொழில் சரியா நடக்கல, குடும்பத்துல ஒரே பிரச்சனை, சண்டை சச்சரவு, ஆமா எதையுமே சமாளிக்க முடியல. ஆனா பார்த்தா சுச்சுவேஷன்லாம் கோச்சார நிலைகள்ல நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி கிரகத்தை வச்சு நீங்க கோச்சாரங்கள்ல சொல்லிக்கிருக்கீங்க. ஆனா எதுவும் சரியா வரலங்க, ஆமா அப்படிங்கிறது தான் உங்களோட விஷயமா இருந்துகிட்டு. இப்ப என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல ராகு, 8ஆம் இடத்துல கேது. 8ஆம் இடத்துல கேது, 2, 8 ராகு கேதுக்கள். 3ஆம் இடத்துல சனி பகவான் வக்ரம். குருபலம் உங்களுக்கு இல்லாம இருந்துச்சு. குருபலம் இருந்திருந்தாவது முன்னேற்றம். அப்ப குருபலமும் இல்லை. குரு என்ன பண்ணிட்டாரு, உங்க ராசிக்கு 6ஆம் இடத்துல போய் மறைஞ்சிட்டார். அப்ப இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருக்கிற காலகட்டத்துல எப்படி உங்களுக்கு எல்லாமே நல்லா நடக்கும்? எப்படி நல்லா நடக்கும்? ஒரு பக்கம் ஃபேமிலியில ராகு கேது விளையாடுறாங்க, இன்னொரு பக்கம் வெளியில போய் ஏதாவது தொழில் செய்யலாம் பண்ணலான்னு போனா நண்பர்கள் உறவு நிலைகள்ல ஒரு பல்வேறு விதமான குளறுபடிகள் வருது. தேவையில்லாத அசிங்கம், அவமானம், மற்றவங்களுக்காக ஜாமீன் போட்டது, மற்றவங்களுக்காக சொல்றது, மற்றவங்களுக்காக செய்ய போய் அசிங்க அவமானங்கள் ஒரு பக்கம் நடக்குது. ஃபேமிலி சொந்தக்காரங்களே நம்மளை, குடும்ப உறுப்பினர்களே நம்மளை சில நேரங்கள்ல அசிங்கப்படுத்துறாங்க, அவமானப்படுத்துறாங்க. இதெல்லாம் நடக்குது. அடுத்து 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் வக்கரவம் பெற்று எடுக்கிற முயற்சிகள் அனைத்தையுமே தோல்வியில கொண்டு போய் முடிக்கிறார். தொழில் வளர்ச்சி முயற்சி எடுத்தாலும் தோல்வியில போய் முடியுது. வேலைக்காக போனாலும் வேலை சூழலும் சரியில்லாம இருக்கு. குரு பகவான் எப்படி, அவர் யாரு, 12-3 குடையவர், 6ஆம் இடத்துல போய் மறைஞ்சிட்டார். அவராலையும் உங்களுக்கு பணம் இல்லாம போயிடுச்சு. அப்ப இந்த காலகட்டத்துல உங்க தசா புத்தி நல்லா இருந்திருந்தா மட்டும்தான் நீங்க எல்லாத்தையுமே சமாளிக்க முடியும், நல்ல பலன்களை அனுபவிச்சிருக்க முடியும். தசா புத்தி சரியில்லைன்னா இந்த அமைப்புகளுக்குள்ள சிக்கித்தான் ஆகும். ஏதாவது ஒரு அமைப்புகள்ல சிக்கி கொஞ்சம் குளறுபடியான நிலையை நீங்க சந்திச்சிருக்கணும் அப்படிங்கிற அமைப்பு அப்படிங்கிறது இருக்கு. சரி, எது எப்படி வேணாலும் இருக்கட்டும். இப்ப அதிசார குரு பயிற்சி எப்படி இருக்கு அப்படிங்கிற விஷயத்துக்கு வந்துடும். அதிசார குரு பயிற்சி அப்படிங்கிறது உங்களுக்கு குரு அப்படிங்கிறது நன்மையை மட்டும்தான் செய்யக்கூடியவர். அது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். குரு பார்க்க கோடி நன்மை, அதுல சந்தேகம் இல்லை. அப்ப குரு யாரு, 12-3 குடையவரா இருக்கிறாரு. அவர் என்ன பண்றாரு, உச்சம் பெற்று உங்க ராசியை பார்க்கிறாரு. உங்களுக்கு முதல்ல நல்ல விஷயங்கள் உங்களை தேடி வரப்போகுது. எதற்கெல்லாம் உங்க எண்ண ஓட்டம் அலைகிறதோ, எதை நோக்கி நீங்கள் பயணம் செய்கிறீர்களோ அதற்கான வாய்ப்புகள் உங்களை தேடி வாய்ப்புகளை நிறைய கொடுக்க போறாரு குரு பகவான். என்னென்ன வாய்ப்புகளை கொடுக்க போறாரு? வேலை சார்ந்த வாய்ப்பு, தொழில் சார்ந்த வாய்ப்பு, குடும்பத்துல மகிழ்ச்சி,
குடும்பத்துல பார்த்தீங்கன்னா குடும்பம் சார்ந்த உறவு நிலைகள் இந்த சிக்கலை சரி பண்றது, உடல் ஆரோக்கியத்தை கொடுக்கறது, மன ஆரோக்கியத்தை கொடுக்கறதுன்னு அனைத்து விஷயத்தையும் கொடுக்க போறார் இந்த குரு பகவான். இதுக்கு பேரு தான் குரு சந்திர யோகம் ஏற்பட்டிருக்குது. உங்களுக்கு குரு சந்திர யோகம் ஏற்பட்டிருக்கு. அதுல எந்த ஒரு பயமும் வேண்டாம். குரு சந்திர யோகம் அற்புதமாக இருக்குது உங்களுக்கு. ஆமா, அதனால இப்ப நீங்க என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த காலகட்டத்தை எப்படி பயன்படுத்திக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதுக்குமே அவசரப்படாதீங்க. முதல்ல மகர ராசினியர்கள் எதுக்கும் அவசரப்பட வேணாம். பொறுமையா திட்டமிட்டு செய்யுங்க. சக்சஸ்ஃபுல்லா ஜெயிக்கலாம். மிகப்பெரிய லெவல்ல ஜெயிக்கலாம். ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் உன்னதமாக வருது. ஆமா, அடுத்தடுத்து வரக்கூடிய கிரக மாற்றங்களும் உங்களுக்கு சாதகமான சுபகிரகங்களின் மாற்றங்கள் ரொம்ப சாதகமாக இருக்குது. அதனால இந்த காலகட்டத்தை உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தின் நிலை எப்படி இருக்கு, தசாபுத்தி எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு அணுக வேண்டியது அவசியம். அப்ப எதுலலாம் ஜெயிக்கலாம் அப்படின்னா, முதல்ல உங்களோட ஆரோக்கியம் சரியாகும், மனநிலை சரியாகும். அடுத்து பார்த்தீங்கன்னா, நீங்க திட்டமிடுற விஷயத்துல எந்த முயற்சி எடுத்து திட்டமிட்டு செயல்படுறீங்களோ அதை ஜெயிப்பீங்க. வேலையா வேலை கிடைக்கும், தொழிலா தொழில் அமையும், தொழில் லாபம் வரணுமா லாபம் வரும் அப்படிங்கிற அமைப்பு இருக்கு. குடும்பத்துல மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. ஏன்னா குடும்பத்தின் நிலை கொஞ்சம் சரியில்லாம இருக்கு. ராகு கேதுக்களோட பார்வைகள் இருக்கிறதுனால குடும்பத்துல தேவையில்லாத வாக்குவாதம், தேவையில்லாத பினான்சியல் இஷ்யூஸ் பேசிக்கிறது, பழைய விஷயங்களை பேசி புது பிரச்சனையை உருவாக்கிக்கிறது. ஆமா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் தவிர்த்துக்கங்க. தவிர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா வாழ்க்கை ரொம்ப சூப்பரா ஃபேண்டாஸ்டிக்கா இருக்கும். ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய அற்புதமான சூழ்நிலை அப்படிங்கிறது உங்களுக்கு உருவாயிருக்கு. இது ஒரு நல்ல தருணம், நல்ல காலகட்டம். இந்த காலகட்டத்துல நீங்க என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த கடன் பிரச்சனை, பகை சார்ந்த பிரச்சனைகள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சரி செஞ்சுக்கலாம். அப்ப நல்ல நேரத்துல பயன்படுத்திக்கலாம். என்னன்னா உங்களுக்கு இருந்த தடைகள்லாம் நீக்கிட்டாரு குரு பகவான். இனிமே நேரத்தை நல்ல நேரமா நீங்க தான் பயன்படுத்திக்கணும். உங்க டைம்ல இருந்த சிக்கல்கள், உங்க டைம்ல இருந்த பிரச்சனைகள் அனைத்தையும் குரு பகவான் சரி பண்ணிட்டாரு. ஸோ ரைட் டைம், நல்ல நேரம், குட் டைம் பயன்படுத்துங்க. சூப்பரா இருக்கும் உங்க வாழ்க்கை. உங்களோட பிறப்பு ஜாதகம் தொடர்பான தசாபுத்தி அடிப்படையில குடும்பம் சார்ந்த விஷயங்கள், அதே நேரத்துல வேலை வாய்ப்பு, தொழில் வாய்ப்புகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அதையும் தாண்டி வெளிநாடு வெளியூர் சார்ந்த விஷயங்கள், ரிலேஷன்ஷிப்ல எப்படி இருக்கும், அதே போல பாருங்க கடன் பிரச்சனைகள், ஆமா அடுத்த கட்ட பதவி உயர்வு சார்ந்த விஷயங்கள் இதெல்லாம் எப்படி இருக்குது, ஓவராலா உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தின் தசாபுத்தி அடிப்படையில எப்படி இருக்கு அப்படிங்கிறத நீங்க பார்த்து ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் பண்ணிக்கணும் அப்படின்னா டிஸ்பிளேல தர நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க.